நான் வந்து நாகப்பட்டினத்துலேருந்து வரேம்மா. இப்போ நம்ம பாப்பாவுக்கு என்னம்மா ப்ராப்ளம்? இப்போ வந்து நான் நிறைய சோஷியல் மீடியாவில் பார்த்தேன். இப்போ நானும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்கேன். என்னாலேயும் முடிஞ்ச அளவுக்கு பாப்பாக்காக நம்மளும் இறங்கி இந்த ஃபீல்டு ஒர்க் பண்ணலான்னு வந்திருக்கேன். பாப்பாவுக்கு என்னம்மா ப்ராப்ளம்? சார் இப்போ எங்கள் பேர் சௌந்தர்யா சார். நாங்கள் நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கோம். இப்போ எனக்கு வந்து குழந்த 5 மாதம் பெண் குழந்தை இருக்கா. அவளுக்கு SMA ஸ்பைனல் மஸ்குலர் அட்ரோஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு முதுகெலும்பு தசைநார் வலுவிழப்பு அப்படின்னு ஒரு ரேரான ஜெனட்டிக் ப்ராப்ளமால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்கா. இப்போ அதுக்காக டாக்டர் நாங்கள் போய் பார்க்கும்போது 16 கோடி ரூபாய் மருந்து, அது இன்ஜெக்ஷன் போட்டால் தான் குழந்தையோட உயிர் காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் ஒரு சாதாரண குடும்பம் தான், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள். எங்களால் 16 கோடி அப்படின்றது ஒரு பெரிய ஒரு தொகை. எங்களால் அது புரட்டுறதுக்கு உண்மையிலே சாத்தியமான விஷயம் இல்லை. மக்கள்கிட்ட நாங்கள் உதவி கேட்டிருக்கோம். இப்போ மக்கள் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணும்போது என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. என் குழந்தைய நான் சீக்கிரமாக மீட் எடுத்துருவேன் இதிலேருந்து. இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் நம்ம காமிச்சிட்ருங்க? என்ன ஊரில் உள்ள ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறோம்? இப்போ நாங்கள் பெங்களூர் ஹாஸ்பிட்டலில் தான் காமிச்சிட்ருக்கோம். பெங்களூரில் பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் தான் அந்த டாக்டர் இருக்காங்க. அவங்க இது டீமாகவே. எத்தனை நாளுக்குள்ளமா போடணும் மேக்ஸிமம்? இது இத்தனை நாள் அப்படின்றது கிடையாது. இப்போ ஜோல்ஜன்ஸ்மா எவ்வளோ சீக்கிரம் குழந்தைக்கு அந்த 16 கோடி ஊசி கொடுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்க உடல்நிலை சரியாயிட்டு வருவாங்க. அவங்களோட நம்ம தள்ளி தள்ளி போக இப்போ 1 மாதம் 2 மாதம் அப்படியே தள்ளி தள்ளி போச்சுன்னா அவங்களோட மசில் வீக்னஸ் இன்னும் அதிகமாக தான் போயிட்டே இருக்குமே தவிர அதுலேருந்து அவங்கள மீட் எடுக்க கொஞ்சம் இன்னும் சிரமமாயிடும். அதனால எவ்வளோ சீக்கிரம் நம்ம அந்த இன்ஜெக்ஷன் வாங்கி நம்ம போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைய பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம். அவங்களை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அவங்க நார்மல் குழந்தையா அவங்கள மாத்துற அளவுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். இந்த சவுண்ட் எதனால வருது பாப்பாக்கு? சார் அவங்களுக்கு பொதுவாகவே இந்த SMAன்றதுனால மசில் வீக்னஸ் அதிகமாக இருக்குது. மசில் வீக்னஸ்னால் லங் மசில்ஸும் சேர்ந்து தான். நுரையீரலுமே அவங்களுக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்கும். அவங்களுக்கு இப்போது மூச்சு திணறல் இருக்கிறதுனால இப்போ பைபாப் வைக்க சொல்லியிருக்காங்க. பைபாப் அதுவே வென்டிலேஷன் சப்போர்ட் நம்ம வீட்டில் இருந்தே கொடுக்குற மாதிரி. இப்போ பகல் டைமில் ராத்திரி அவங்க தூங்கும் போதெல்லாம் பைபாப் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அது அவங்களோட நார்மலாக ஒரு குழந்தை செய்யக்கூடிய ஒரு மூச்சு விடுறதோ ஒரு சுவாச பிரச்சனை அந்த முழுங்கிறது எல்லாமே அவங்களுக்கு டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். அது இன்னும் ரொம்ப சிவியர் ஆகாமல் இருக்கிறதுக்காக இப்போ பைபாப் வைக்கிறோம். இப்போ NG டியூப்மே அதனால தான் வச்சுருக்கோம். இப்போ இந்த டியூப்பில் தான் பாப்பாவுக்கு பால் கொடுக்குறோம். டியூப் மூலமாக தான் பால் கொடுத்துட்ருக்கோம். டைரெக்டாக வாய் வழியாக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களால முழுங்குறது பிரச்சனை. அப்படியே எதனா அவங்க இருமுனாலோ தும்முனாலோ எது ஆனாலும் அது லங்ஸுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால டியூப் மூலமாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லி. இப்போ சார் இப்போ நீங்கள் டொனேட் இப்போ எப்படி சார் இப்போ கவர்மெண்ட் எதுவும் அந்த மாதிரி கேட்டிருக்கீங்களா? அப்படி? ஆமாம் சார், நாங்கள் கவர்மெண்ட் சைட்லேயே நாங்கள் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம் சார். சரிங்க சார். நாங்கள் ப்ராப்பராக நாங்கள் MLA இப்போ மீட் பண்ணுறதும் கலெக்டர் மீட் பண்ணுறதும் ஸோ அவங்க மூலியமாக நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்களும் அவங்க நிலைமையிலேருந்து ஹையர் ஆஃபீஸுக்கு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு நம்ம இப்போ மற்றபடி இப்போ வெளியிலேருந்து பணம் சென்ட் பண்ணுறதுக்கும் அதுக்கு அந்த மாதிரி QR கோடு எதுவும் கொடுத்துறீங்களா? இப்போ மில் ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மில் ஆப் க்ரௌட் ஃபண்டிங். அவங்க இப்போது QR கோடும் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த QR ஸ்கேனர் யூஸ் பண்ணி நீங்கள் எங்களுக்கு டொனேட் பண்ணலாம். பாப்பா அக்கௌண்ட்டுக்கு அது டேரெக்டாகவே டேரெக்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுவும் இல்லாமல் எங்களோட அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு மில் ஆப் யூஸ் பண்ண டிஃபிகல்ட்டி இருந்ததுன்னா அவங்க பேரண்ட் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக அவங்க போட்டுடலாம். மில் ஆப் ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது சார் எல்லாருக்கும். இப்போ அவங்க வரக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்களா? என்னென்ன அமௌண்ட் அந்த மாதிரி சொல்லுவாங்களா? ஆமாம் சார், இப்போ அது எல்லாமே இப்போ நம்ம செக் பண்ணலாம். எவ்வளோ அமௌண்ட் சோஃபார் நீங்களே செக் பண்ணிக்கலாம். ஆமாம் சார், வீட்டில் இருந்து செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு, இன்னும் நம்மளுக்கு 16 கோடி எட்டுறதுக்கு இன்னும் எவ்வளோ தேவைன்றது எல்லாமே. இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக உங்களோட எவ்வளோ வந்திருக்கும்ன்றதை நீங்கள் சொல்ல முடியுமா? சார் இப்போ நாங்கள் ஆரம்பித்து ஒரு 2 வாரம் தான் சார் ஆகுது. எங்களுக்கு ஒரு 2% தான் சார் வந்திருக்கு. இப்போ நாங்கள் எட்ட வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா இப்போ கோடிக்கணக்குன்னும் போது எங்களால் சீக்கிரமாக இன்னும் மக்களை ரீச் பண்ண முடியல. அதில் கொஞ்சம் மக்களுக்கு நீங்கள் என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக என் குழந்தைக்கு நீங்கள் உதவுங்க. என் குழந்தைய 16 கோடி இன்ஜெக்ஷன் இருந்தால் தான் குணப்படுத்த முடியும், காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மக்கள் உங்ககிட்ட நாங்கள் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறோம். மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு உதவி, நீங்கள் நிதி உதவி எங்களுக்கு செஞ்சீங்கன்னா என் குழந்தைய நாங்கள் சீக்கிரமாக காப்பாற்றிட முடியும். ஸோ பாப்பாவுக்கு SMA டைப் 1 அந்த கேட்டகரி வர்றதுனால ஸோ பாப்பாவுக்கு சிவியரிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு எந்த அளவுக்கு இன்ஜெக்ஷன் போடுமோ அந்த அளவுக்கு பாப்பாவுக்கு உயிருக்கு நம்ம ஆபத்து இல்லாமல் தடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த அளவுக்கு நம்ம சீக்கிரம் எல்லாம் சேர்ந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணோம்னா. எஸ்.
நம்மளோட பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து சோசியல் மீடியாவில் வந்தாலும் கூட அந்தளவுக்கு ஃபண்டு கலெக்ட் ஆக மாட்டேதுன்னு சொல்கிறாங்க. நம்ம எல்லாமே இது வந்து நம்மளோட தங்கச்சி அக்கா நம்ம பாப்பா அப்படின்னு நினச்சி நம்ம எல்லாமே வந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணோம்னா இந்த 16 கோடிங்கிறது வந்து ஒரு மாதத்தில் கூட நம்மளால் அடைய முடியும். நம்ம ஏன்னா இந்த பாப்பாவை நான் கிட்டக்க நின்று பார்க்குறேன். மூச்சு ஒரு வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப சொல்ல முடியாத ஒரு யாராக இருந்தாலும் கண் கலங்குற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட உறவாக நினச்சி வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள். யாராச்சும் ஒரு உள்ளம் பணம் படைத்த உள்ளவர்கிட்ட போணுச்சுன்னா அவங்க ஒரே ஆளை முடிவு எடுத்தாலே பாப்பாவோட இந்த மூச்சு விடுறது வந்து அவ்வளோ சிரமமாக இருக்குது. அதை ஒரு கடவுள் நினச்சாலே முடியும். நிறையா ஷேரும் பண்ணுங்கள். இந்த உள்ளங்களுக்கு நம்மளை மாதிரி நிறையா ஹெல்ப் பண்ணோம்னா, ஏன்னா இன்றைய காலத்தில் வந்து யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் வந்துக்கிட்டு இருக்குது அது மாதிரி நம்ம பிரச்சனைகள். அது மாதிரி இந்த மாதிரி நம்ம எதுலேயுமே ஒன்று சேரலாம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ஒன்று சேர்ந்தோம்னா இந்த பாப்பா பிரச்சனை இல்லை, இவங்க 3 பேரோட பிரச்சனையும் நம்மளுக்கும் நம்ம பிரச்சனையை அதை எடுத்து நடத்தினோம்னா இவங்களுக்கு சீக்கிரம் க்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் எல்லாம் நம்ம வந்து கடவுள் நம்பி இந்த விஷயத்தில் இறங்குறோம். கண்டிப்பாக அந்த பாப்பா விரைவில் வந்து நம்மளை மாதிரி நார்மல் நிலைமைக்கு வரணும். நான் கடவுளை வேண்டிக்கிறேன் சார்.